அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வா, விரிவான தகவல்கள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே போன்று நீலகிரி, நாமக்கல், சேலம், திண்டுக்கல் உள்ளிட்ட சுமார் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நேற்று இரவு முதல் சென்னையில் பல இடங்களில் மழை பெய்திருக்கிறது. ஆனால் பரவலாக ஒரு லேசான மழைதான் இருந்தது. தற்போது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது, வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக மழையின் அளவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இன்னும் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். எனவே தாழ்வு மண்டலமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து தாழ்வு மண்டலமாக மாறும்போது மழையின் அளவு அதிக அளவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே சென்னை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஒரு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவே வானிலை ஆய்வு மையத்தின் தகவல் மூலம் தெரிய வருகிறது. ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் 2 நாட்களுக்கு தேவையான அளவுக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்கி இருப்பு வைத்துக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை முதல் லேசான மழை இருந்தாலும் கூட தற்போது மழையின் அளவு அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. இப்போது மழை நன்றி செல்வா, தகவல்களை பகிர்ந்தமைக்கு.